அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். நானும் சஹர் வீடியோ அப்புறமேட்டு இஃப்தார் வீடியோ இதெல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்றத காமிக்கணுன்ட்டு ஆசையாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நான்வெஜ்ஜு அப்புறமேட்டு டெய்லியும் வறுக்கிறது பொரிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே சமைப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அதனால சரி என்னடா வீடியோ போடுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுவும் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 நாளுடைய இஃப்தார் மெனு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அந்த அன்றைக்கி நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ ஹெல்த்தியானது தாங்க நான் பார்த்து சமைச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. காலையிலேயே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த பாதம் வால்நட் ரெண்டுத்தையும் ஊற வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் அதை வந்து தோலை உரிச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நான் வந்து மஞ்சள் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட செவ்வாழை பச்சை வாழை எதுவாக இருந்தாலும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காகவும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முலாம்பழம் இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா ஜூஸாக போடுறத விட இன்றைக்கி வந்து கட் பண்ணி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே, அதையும் வேக போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்பு மாவு வந்து அரைச்சி அதுலேயே பார்த்திங்கன்னா நைட்டே கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுட்டேன். வெளியில் வச்சா புளிச்சு கூழ் மாதிரி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேங்க. அப்போ நம்ம ஈவினிங் டைமில் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காயும் துருவி போட்டுக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை, ஸோ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பச்சை பயிரும் நல்லா வெந்துடுச்சு. அது தாளித்து விட்டுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான். தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச பச்சை பயிரையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாங்க. வழக்கமாக நான் அப்படியே கூட சாப்பிட்டுப்பேன். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படின்னு சொல்கிறதுனா, இந்த நோன்பு வைக்கும்போது காலையிலேருந்து ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் டயர்டாக பசியாக கூட இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நோன்பு திறந்த உடனே பார்த்திங்கன்னா பசியெல்லாம் பறந்து போயிடும், பசிக்கவே செய்யாது. அதனால தான் வறுக்கிறது பொரிக்கிறது இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம், ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னைய டே நல்லா நோன்பு திறந்துட்டேங்க. இது 2வது நாள் நோன்பு திறக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டிலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது எங்கள் அம்மா ஸ்டைல் பருப்பு வடைங்க, சூப்பராக இருக்கும். அதை வந்து ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடல் பாசி, தேங்காய் பால் கடல் பாசி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து கடல் பாசியை எடுத்து ஒரு 4 கிராம் கிராஸ், சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. அது நல்லா கரையட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் எடுத்துக்க வச்சுக்க போகிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுப்பேங்க. மீதி தேங்காவை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் திக்கான பால் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/2 டம்ளர் தான் வரும், இருந்தாலும் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடல் பாசி ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடுச்சு. நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அது நல்லா கரையட்டும். வெல்லமும் நல்லா கரைஞ்ச பின்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பாவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரியாது, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதை செட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான், டீ கப்பில் தான் செட் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, அதுதான் சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு பக்கம் செட் ஆகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையை வந்து உரித்து வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கிட்டோம்னா சூப்பராக வெந்துடுங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் இந்த பருப்பு வடை இல்லைனா உளுந்து வடை அப்புறமேட்டு கடல் பாசி இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லியும் ஏதாச்சும் ஒரு பயிறு வகையை ஊற வச்சு எடுத்துப்பேன். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸையும் கண்டிப்பாக எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாதி முலாம்பழம், அந்த முலாம்பழமை இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிடாம ஜூஸ் போட்டுக்க போகிறேன். டெய்லியும் ஒரே மாதிரியாக சாப்பிட்டா கண்டிப்பாக போர் அடிக்கும், சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வராதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு நோன்பு திறக்கிற வரைக்கும் பசியாக இருக்கும். ஆனால் நோன்பு திறந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடாதுன்னே தோணும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டெய்லியும் ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முழாம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதில் பால் கூட சேர்க்கலை, அப்படியே தான் ஜூஸ் அடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையும் வெந்துருச்சு. நேற்று பச்சை பயிறு வேக வச்சுருந்தால அது நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அவர் நைட்டு வந்ததால் 8:30 மணி ஆகிடுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலையோடு இந்த பச்சை பயிரையும் போட்டு தாளித்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்க. இதுவும் நேற்று தாளிச்சல அதே மாதிரி தான் தாளித்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஊற வச்சோம்ல துவரம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. அதை வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே காஞ்ச மிளகா ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இது எப்படி அரைக்கணும்னா உளுந்து வடைக்கு ஏற்ற மாதிரி வளவலன்னு அரைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம்ல கொரன்னு அந்த மாதிரியும் அரைக்கக்கூடாது. ஒரு ரவை பதம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செய்வாங்க இந்த வடை, சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு, வடையும் பொரித்து எடுத்தாச்சு. ஷேப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி தான். நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு மீதி தேங்காய் வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் கூடயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாலாம் போட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம 2வது நாள் நோன்பு திறக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா முதல்ல நோம்போட துவா சொல்லிவிட்டு திறந்துட்டு முதல்ல பேரிச்சம்பழம், அப்புறம் தண்ணி, அப்புறம் முலாம்பழம் ஜூஸு, கடல் பாசி, சுண்டல், அப்புறமேட்டு வடை சட்னி வச்சு சூப்பராக திறந்து முடிச்சாச்சுங்க. நான் எனக்கு கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் இந்த கஞ்சிங்க, நோன்பு கஞ்சி. எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடக்குங்க, ஆனால் இங்கே சுத்தமாக இல்லை. அது மட்டும்தான் மிஸ் பண்ணுறேன். பாய்.